ஒரு லேடிஸ் போய் அதை செய்வாங்க. போனா சமைக்கிற வேலையே பெரிய வேலையாகுது. அந்த வேலை போய் என்ன செய்வாங்க? 10 படி அச்சு வடிக்கு போறப்பாங்க. ஐயோ, ஹோட்டல் போய் வாங்கி தூண போறேன். அப்படி இல்ல, வீட்டுக்காரங்க யார் செய்வாங்க? அது போடி, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கேன். நானு பிரபு என்ன இவர்கள் ஆட்டத்தில் நான் எல்லாத்தையும் மறந்து விட்டேன். உள்ள ஒரு ஆயாவுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். உரையில் போட்டு வைத்திருக்கேன். நான் மசியை குத்திட்டு வருகிறேன். அடுத்து அனுப்பு. நான் சனரி கடாச்சி எதுக்கு உன்னை உரையில் போட்டு நச்சாக்கு நச்சாக்கு என்று குத்து தெரியுமா? நீ ஒலிக்க வந்து உரல் உரல் அப்படியே ரெண்டு மொட்டை உலக்க கீழ் போன உலக்க போல அடிச்ச உலக்க கரையா அடிச்ச உலக்க இந்த தவுல ஒத்துட்டு உலக்க உலக்க இந்த உலக்கையை பார்க்காது குத்துக்குறான். அவன் சாமர்த்தியத்தை என்ன சொல்றேன்? சின்ன உலக்க அந்த பெரிதாகி விடும். எப்படிடா? மந்திரம் எங்களிடம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை சொல்லிக்கிறோம். பொறுமையா சொல்றேன், அப்பதானே கத்துக்க முடியும். நாங்க போறோம் ஒரு 10 ரூபாய் சம்பாதிப்போம் அந்த மந்திரத்தை சொல்லி. கச்ச கச கசா உலக்கு எனக்கு 9 வருஷத்துக்கு முன்னே தெரியும். மொட்டம் தான். ஆமா, 9 வருஷத்துக்கு முன்னே. ஏன்னா என்னடா உன் வழக்க மேல ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிருக்காங்க. அங்க அது பயங்கர வேலை நம்ம வழக்கிக்கு. சொர சொரன்னு இருக்கு பாருடா. ஆமா, என்ன செய்யுது? ஏன்னா ஒரு எண்ணெய்க்கு என்ன ஆயில்மெண்ட் என்ன போறது வழக்கு என்ன தான் தேடி கொண்டு இருக்குது. சனி பிசு பிசுன்னு ஒட்டுண்டா. அதான் நன்றாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் பேரஷூட்டா போடுறேன். உள்ள வந்து இருக்குது. தடி விட்டு விடுது. நல்லா நைஸா போட்டு கருப்பா வச்சு வை. நல்லா வயரம் ஆகட்டும். உள்ளாக தடவுகிறேன் நான். சரி சரி பிரபு வரட்டுமா? அதில் அனுப்பு. சென்னை கடாச்சு நேரம் அடிக்கிறாரு. ஆமா, இந்த மங்களபுரம் நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு மனைவியாக வசந்தராயன் பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். காவல் என்ன வரும்போது வரமாட்டோம் போறா. கடவுத்த கம்யூனிட்டிக்கு அவ்வளவு கோய்ப்புக்குதுன்னா கடவான கம்யூனிட்டி எவ்வளவு கோய்ப்பு இருக்கும். நீ வெளிவாடா. எங்கிட்ட எப்படி துண்டு வாங்கிற நம்ம வரும்போதே வந்து ஆளி அர்த்தமா அடிக்கிறமா. நான் வந்து அடி. நீ கூட அடிக்கிறா. நீ கூட அடிக்கிறா. பாவா பாலா பாவா உக்கால போய் அவ்வளவு இருக்கிற உனக்கு வெளிவாடா பாத்துறேன். இன்னைக்கு சூடு சோறன இல்லை, ஏனமான இல்லை பழகுது அவனுக்கு. இது பொங்கல் வேற வருது. இந்த நேரத்தில் வரான் கம்யூனிட்டி மொக்கால போய் கூத்துட்டானா வந்து கேட்குறான். அசிங்கமா இல்லை அவனுக்கு. என்னடா கடன் கூத்திட்டு அப்போ போய் கேட்கணும். கொஞ்சம் கூட வெக்கம் கிடையாது. தூக்க மாட்டி சாவான்டா. அவன் தூக்க மாட்டான். நாளைக்கு யாருக்கிட்ட போய் வாங்க? இன்னொருத்துக்கிட்ட வாங்குவேன். அவனும் தூக்குதான். உங்ககிட்ட வாங்கிறேன். உண்டு அப்படிலாம் பேசக்கூடாது. நோ பாசா. என்னமா பாசதா? இன்னும் குத்துட்டாக்காக எவனா சட்டை எழுதி வச்சுக்கிறான். நான் என்ன ஒரு கடை வாங்கிட்டியா? அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துரு. கொடுக்கணும். நான் இல்லைன்னு சொல்ல கொடுக்கணும். ஆனா எங்கிட்ட இல்ல. இல்லாதவன் எதுக்கு வாங்குற? இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த நான் வாங்க போறான். நான் மண்டனா லூசா எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டு வாங்குறான். அவனுக்கு அறிவு இல்ல. இவன் இல்லைன்னு சொல்லிட்டு காரணம் எப்படி கட்டுவான்? என்ன சம்பாதிக்கிறான்? அவனுக்கு பாண்டு குத்தா பாண்டு குத்துருமாடா. பாண்டு குத்துருமாடா. இதுல சூறாட்டியாரோ சூறாட்டியாரோ சூறாட்டியா. ஐயோ அட பாவி, முன்னால எங்க அம்மால தள்ளிட்டாடா பாவி. ஐயோ அப்பா அடப்பா
உன்னால எங்க அம்மா தந்துடா அட சண்டாளா எங்க அம்மா கம்பீரமா வந்தாங்களா ஏய் என்ன என் காலை போட்டு சொல்லிக்கிறேன் ஊர்த்துமா என் காலு ஐயோ சாரிம்மா நான் உங்காலே செஞ்சிருந்தேன் நீ என் காலை தொட்டேன் அப்ப ஐயோ எப்பா எப்பா அவ காலை தொட்ட அவயம் என்னடா பாயில வண்ணாடா ஏ கொஞ்சம் அட பாய் என்னடா நாற்கால என்ன வந்துங்குது அட பாய் டேய் அட போடா போடா வாக்கால் மரியாதை கட்டி போடுவோம் தேடி வந்தேனா ஏங்க வாடா வாக்கால் குத்தியா அதாட தம்முன்னு போ ஏய் என்னடா சே வந்து அங்க சண்டை பாருங்கடா குடுறா சின்னன்னு பார்த்தா என்னோட ஒரு அடக்கம் இல்ல ஒரு கடை வாங்கிட்டு வரலான்னா அவன் கொடுத்தா என்ன ஐயே என்னோட மேலேயும் கறி பார்த்து கிடக்குற இல்லை இவ்வளோ கும்முன்னு கிரியான்னு பார்த்தேன் டேய் டேய் போடா டேய் போடா டேய் என்னடா சைடுல வந்து என்னடா முள்ளு காத்துறீங்க அவ்வளோதான் கடன் குத்துட்டானா கேட்குறான் ஏனம்மா நல்லா நான் என்ன சொல்ற குட்டியே ஒரு கடனை வாங்கிட்டியா கட்ட முடியலன்றியா எங்கன்னா வேலைக்கு போய் உழைச்சி நான் பாத்துறேன் தெரிஞ்சு பாத்தியா தெரியாம பாத்துறியா ஏன் என்ன ஒரு நாட்டு மகாராணி என்ன பாத்துறீங்க என்னதான் பேசிட்டேன் அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணுமா இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெத்து வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டா நான் வேலைக்கு பாய்கள எனக்கே நான் வேலைக்கு போக மாட்டேன் அவனுக்கு நான் வேலைக்கு போமா அப்பால என் வீட்டான 100 பேர் வரான் 100 பேரா 100 பேர் வரான் தெரியவே என்ன பார்த்து அதிர்ந்து யாரு அவங்களா எல்லாம் எனக்கு கடன் குத்துவேன் ஆனா அது பாரு என் உடம்பு தெரியலன்னு வச்சுக்கா ஒருத்தன் ஆட்டோல இது ஊசி போட்டுட்டு வந்து விட்டு போறான் ஒருத்தன் ஆப்பிள் வேணும் ஒருத்தன் திராட்சை வேணும் ஒருத்தன் ஆறுல சேவை வரான் ஏன் இதெல்லாம் செய்யறாங்க நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன் ஆனால் உயிரோடு வச்சுங்கிறானுங்களா ஆனா அவனுக்கு இன்னொன்னு தெரியாது என்ன நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன்னு நான் வேற லெவல்ரா டே ஐயோ கடவுளே நாங்களாம் தெரியாதுன்னு மாரி இப்படிதான் கிடையாது தெரியாத கொடுத்துருக்கலாம் வாய முடு ஒரு கௌரவமா சொல்லி நடக்கற ஒரு வாங்கி பாரு உனக்கு தெரியும் என்னத்த வாங்கி பாரு வாங்கி பாரு கடனை உனக்கு தெரியும் அப்படி கடை வாங்கணும் அவசியம் கிடையாது யார் அவசியம் கிடையாது அவசியம் உலகத்துல பிறந்த எல்லாமே கடன் வாங்கணும் தான் அந்த ஆண்டவங்கிட்ட ஆமா தெரிஞ்சுக்கோ கடனை வாங்குறதா குடுக்கறதா போறதா வர்றதா அது கரெக்ட் தான் ஆமா அது ரிட்டர்ன் பண்றதானே ரிட்டர்ன் பண்ணனும் என்கிட்ட இல்லன்னு சொல்றேன் என்ன சொல்றேன் ஒரு கடன் வாங்கிட்டியா ஒரு மரியாதை கொடுத்து பேசு யாரு வாடா போடா அவனுக்கு தெரியாதா நேரா கடன் குத்துமா அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அவனுக்கு தெரியாதா என்ன மரியாதை கொடுக்கல வாங்கணும் அவன் வீட்டா நான் 1 முறை தான் போனேன் என் வீட்டா நான் 100 முறை வந்தான் யார் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு பின்ன ஒரு மரியாதை கொடுக்கல ஒரு கடன் குத்துமா கேக்குற மரியாதை இருக்குது என்ன மரியாதை கேட்கணும் என்ன இரு இப்ப நீ தான் என்கிட்ட கடன் வாங்கிட்ட சரி நான் வந்து கேக்குறேன் இவ்வளவு மரியாதை கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் எப்படி சார் கேட்கணும் புரியல மா நான் துட்டு குத்துனேன் உனக்கு அது கொஞ்சம் திருப்பி குத்தா நல்லா இருக்குமா இன்னொருத்தர் கேக்குறாங்க கேட்டுக்கிடியே ப்ளீஸ் நான் 2 மணி நேரமா உட்காந்துக்கிறேன் வாசிக்கலையே 2 மணி நேரமா ப்ளீஸ் கொஞ்சம் குத்திங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி கேட்டா இருந்தா தர போறேன் இல்லைன்னா போட அப்புறம் தர போறேன்னு சொல்ல போறேன் வந்தவனே துட்டு கட்டே இல்லை கேஸ் போடுவான் அப்படின்னா கேஸ் போடு நீ ஒரு 10,000 செலவு பண்ணு நானும் ஒரு 10,000 ரூபாய் கேஸ் செலவு பண்ணேன் ஏன் அந்த 10,000 செலவு பண்றேன் அந்த 10,000 அவன் கடை அடி ஏன் அந்த 10,000 அவன் விட்டு போறது அவனும் விட மாட்டான் நானும் எப்படி பேச்சு பேசு என்ன இதெல்லாம் ஒரு கதை அவ்வளவுதான் அட கடவுளே ஓய் கடன் கொடுத்துருக்காலும் கேட்கணும் ஏனம்மா நல்லா நிஜமா சொல்றேன் ஒரு கடன் வாங்கினாலும் சரி கடன் கொடுத்தாலும் சரி என்ன பண்ணணும் அடுத்தவனுக்கு பயப்படலாம் படிச்சவனுக்கு பயப்படணும் பச்சை எந்த பச்சை கடவுளுக்காச்சும் பயப்படு அவன் சொல்லிட்டா என்ன சொல்ற கடன் கொடுக்கறான் பாரு அவன்லாம் மனுஷன் ஓகே கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள் அது எப்படி கடவுள் அங்க ஊர்ல திருவா பண்றாங்க ஓகே அந்த ஆண்டை வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் திருவா பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா இல்ல கிடையாது இவங்களே வீட்டு வசூல் பண்ணி திருவா பண்றாங்க அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத கடவுள் போடுங்க கேட்காதீங்க நான் கடவுள் கேட்டியா கதைய அதான் நல்லா கதா நாய் ஒழுவுதான் சாயம் சூப்பர் பழமை யாருமா சொன்ன பாரு நல்லா இருக்குதா நாயம் ஒழு அப்படிலாம் இருக்க கூடாதுடா கடவுளுக்காக திருவிழா பண்றாங்க எல்லா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆமா ஆமா ஒரு திருவிழா பண்றாங்கன்னா கடவுள் வந்து பணம் கொடுத்து எனக்காக பண்ணுன்னு சொல்லல இல்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கரெக்ட் ஆமா என்ன பொம்மா தாலியா இருப்பேன் அறுத்துரு எங்க அப்பங்காரு எனக்கு சுத்தமா பிடிக்கல வந்து அறுத்துரு நான் அறுத்தா தப்பா போடுறேன் நீ வந்து அறுத்துரு என்னடா இல்லம்மா ஒரு கோட் வாங்கி அவன் ஒண்டியா குடிக்கிறான் உக்கால போய் எனக்கு தராதா யாரு ஒரு புள்ள உக்காந்துங்கிறான் தெரியாது அவன் ஒண்டியா குடிக்கிறான் எங்க அப்பங்காரன்
நான் வந்து குடிச்சா மட்டும் குறை மாதிரி வந்து உக்காந்துக்கிறான். அவனுக்கு குத்துட்டு நான் குடிக்க வந்தாக்குது. என்ன பண்ணிச்சால இல்ல இதெல்லாம் ஒரு பொழப்பா? நாட்டை வாழ வைக்கிறோம். நாட்டை வாழ வைக்கிறோம். நாங்க 2 பேர். நான் 3 கோட்டை, எங்க அப்பா 3 கோட்டை அண்ணா அடிக்கும். ஒரு கோட்டை 20 ரூபா வரி, 6 கோட்டை என்னாச்சு 120 ரூபா வரி கட்டுறோம் கவர்மெண்ட் தெரியுமா? நாங்கள் கட்டுறோம், கஷ்டப்பட்டு கட்டுறோம், வெயிறு எஞ்சி கட்டுறோம் தெரியுமா? ரத்தமாக போகுது, அப்பவும் கட்டுறோம் நாங்கள். ஆனால் அந்த பொம்பளைலாம் கெட்ட குணம் நிறைய இருக்குது. ஏன் என்ன வீட்டுக்காரெல்லாம் குடிச்சோன்னா ஏன்டா குடிச்சாரு, எதுக்கா குடிச்சோன்னு ஏன் சட்டை போடுறீங்க? அவன் ஏன் குடிக்கிறா? நாடு நல்லா இருக்குன்னு குடிச்சிட்டு வரான். குடிச்சிட்டு வந்தா கருவாடு மீனுங்கன்னு வரத்து வைக்காது. கருவாடு மீன் வரக்காதீங்க. 4 இருந்து குடிச்சிட்டு வந்தா தொடப்ப கட்ட எடுத்து அடிச்சா கூட பரவாயில்ல, ஏன்னா வரத்து வைங்க. சே நான் என்ன சொல்றேன், கடன் வாங்கிட்டேன்ற கடவுளுக்காக பயப்படணும் ஏன் சொல்றேன்? கடவுள் இருக்கிறார், திருவிழா பண்ணாங்கன்னா பணம் கொடுக்கல. எல்லா ஆண்களும் பெண்களும் ஒன்னா அமைதியாடுறா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு திருவிழா நடத்துறாங்கன்னா அதை விட்டுடு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்னடா நீதான் எடுத்துக்காட்டுன்னு சொன்னீங்க. என்னத்த எடுத்துக்காட்டு சொன்ன? யாரு தெரியும்? எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுனா என்ன? எடுத்துக்காட்டு என்னம்மா? என்னத்துக்குமா? என்னத்துக்குமா? அட வாங்கி துண்ண பையன் எந்த பேர் கோச்சுன்னா வாங்கி தான் சாப்பிடணும். எடுத்துக்காட்டு அவனே பயிர் வைக்க முடியாது. தொடப்ப கட்ட முறிஞ்சுக்கும், கண்ணு வைக்காத என் மேல. நான் கண்ணு வச்சுட்டாலும் அப்படியே வளைஞ்சுக்கணும் வந்துடும். அது அந்த கண்ணு இல்ல, வேற கண்ணு. எதுல விட்டுறேன்? அதை கண்ணில் விட்டேன். எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிற எண்ணெய் வச்சுக்க. என்னடா என்ன வச்சு சொன்னீங்க? என்ன வச்சு ஒரு உதாரணம். சிரிக்கத்தான் சிரிக்கிற, காலை அடக்கமா போட்டுனா சிரியா. கால காமிச்சு மேல தெரியுமா? பண்ணி தான் அது படுற. அவன்டா உன்ன சொல்ல. நீ படுக்குத்தான் பாரு, உன் தம்பி பத்திரமா பாத்துக்க. பத்துங்கிறானா கூட தானே இருக்கிறான். நான் என்ன சொல்றேன், எடுத்துக்காட்டுக்கு என்ன விஷயம் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இருக்கிற எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது. இன்னும் எனக்கு குழந்தை கிடையாது. வேண்டியா நான் தாரம் குழந்தை வேண்டியா? எந்த கடவுளும் வேண்டாது பேசாத. அது பேசாத கடவுள், நான் பேச கடவுள். அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும், நான் உடனே தருவேன். நான் நித்யானந்த சாமியார் மாரி. யார் யாரு? நித்யானந்த சாமியார் மாரி. நான் யார் தெரியுமா? யாரு? ரஞ்சிதாமே. ரஞ்சிதமே இவன் வெறி கொண்டு திரியிறான். இவன் உனக்கு ஒண்ணும் முடியல உனக்கு. அதான் ஏய் ஊர்தா பணம் வாங்கினா ஒரு ரிட்டர்ன் பண்ண ஊச்சிட்டு ஒரு ஆப்லேட்டு இல்லை வாய்ப்பழம் ஒன்று. என்ன அங்க சிஸ்டம் என்ன ரூல்ஸ் என்ன இருக்குது? அது எண்ணெய் ஊற்றினோடனே ஒன்று எடுக்கணும். இது வரைக்கும் பொட்டலம் கால் பண்ணிக்கிறாங்க, ஆப்பிள் கால் பண்ணிக்கிறாங்க, இன்னும் வாய்ப்பாயம் தான் அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த எண்ணெய் எப்போ காலி ஆகுது அப்போ அந்த தட்டு காலி. அந்த எண்ணெய் ஊற்றினா அந்த தட்டு காலி ஆகிறதுக்கெல்லாம் இல்லை. அந்த எண்ணெய் ஊற்றினா நீன்றதுல யாரா இருந்தாலும் சரி. உண்மையா சொல்றேன். ஒன்று எடுத்துக்கணுமா? ஓ அவன் அதாம்மா பண்ணிங்கிறான். அதெல்லாம் பண்ணக்கூடாது. நிஜமா சொல்றேன். நம்ம வேற யாரும் சொந்த பந்தம் இல்லைன்னா கூட இல்லை, அந்த ஐயா இன்னும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணவர், அவ்வளோதான். அதுக்காக எடுத்து வாயில போட்டுக்கிறது இல்லை. நாங்களாம் வாயில நான் பேசுறதுன்னா நீ என்ன பேசுற? தின்றத்துல இருக்கிறீங்க. தின்றத்துல இல்லை, அவன் என்ன பண்ணிங்கிறான்? எண்ணெய் ஊத்துறான். ஆமா, எதுக்கு ஊத்துறான்? எதுக்கு ஊத்துறான்? அதுலேருந்து ஒவ்வொன்றா எடுக்கணும். சும்மா சண்டை போட மாட்டாங்க. ஓ சார், இது கேம் இது. பின்னா